மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நேய முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற தலைப்பிலே 72 நிகழ்ச்சிகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியாக கலைக்களம் என்ற தலைப்பிலே 500 நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற திருவிழா. அதில் 25 சுய ஒதுக்கீடுகள் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்ற 100 வகையான உணவு திருவிழா 3 நாட்கள் நடந்தேறியது. அதை தொடர்ந்து வினாடி வினா என்று நடத்தப்படுகின்றவற்றை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அருமை பெருமைகளை மாணவ செல்வங்களிடையே அவர்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கின்ற வகையில் அறிவுக்களம் என்று 2 நாள் நிகழ்ச்சி, அதேபோல் தமிழை மையப்படுத்தி தமிழ் மகள் என்ற தலைப்பிலே பெரியார் திடலிலே 17 கல்லூரிகளை ஒருங்கிணைத்து 2500க்கும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மாத்திரம் பங்கேற்ற 18 தலைப்பிலே உரையாற்றிய உரை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு சிறிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெண்ணினத்திற்காக செய்த சாதனைகளை புகைப்பட கண்காட்சியாக விளக்கி அது ஒரு மாபெரும் திருவிழா. வெகு விரைவில் சூரிய மகள் என்ற தலைப்பிலே அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த மாதம் 20ஆம் தேதி எங்கள் அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 36வது நிகழ்வாக 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் காலை சிற்றுண்டி வயிறார அருந்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மனதார வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி செல்வது இந்த நிகழ்ச்சி ஆண்டு முழுவதும் தொடர்வதில் எங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது. ஆகவே இன்றைக்கு GKM காலனி மற்றும் நம்முடைய அகரம் போன்ற பகுதிகளில் நம்முடைய பகுதி செயலாளர் அன்பிற்கினிய ஐசிஎஃப் முரளி அவர்களும், அதேபோல் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும், அன்பிற்கினிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சந்துரு அவர்களும் மகேஷ்குமார் அவர்களும், வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய நம்முடைய பொன்முடி அவர்களும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாவூத் பி அவர்களும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இங்கே சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். காலையிலே ஜான் அவர்களும் காலையிலே இந்த உணவு வழங்குகிற நிகழ்ச்சி இந்த பகுதி வாழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். லாபத்திற்காக அதிமுக பாஜகவிடம் அணுக வைக்க பார்க்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? கூட்டணி முடிவுக்கு முன்னே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன நிலையில 650 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வரி வைப்பு செய்ததாக அமலாக்கத்துறை கூறியிருக்கு. இதை வச்சு அவங்க அமித்ஷாவிட சரணடைந்திருக்காரா? நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசன்கள் போடப்படுகின்ற பதிவுகளும், அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும், குறிப்பாக அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்த விதமான பதிவும் வெளியிடப்படவில்லை. அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைமையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் எதிர்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில் தான் சொன்னாரே தவிர உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல், அவருடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிப்பட கூறவில்லை. ஆகவே டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்தியாவின் எலும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை
வளைக்க முற்படுவது இயற்கைதான். சரி, எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து நீங்க அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு. குறிப்பா அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சதாகவும், இந்த கூட்டணி 2026 உறுதியா அமையும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்வங்கள் எல்லாம் சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி உறுதியாகுமா? நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவங்க இல்லை. அது என்ன நடந்ததுன்னு அறைக்குள்ள அவங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன நடந்து இன்னைக்கு அவர் ஏன் டெல்லிக்கு போறாரு அவரை கேட்டால் சொல்லிடுவாரு. ஏர்போர்ட் தானே போயிருப்பாரு, கேட்டால் சொல்லிடுவாரு. நான் பொதுவாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர். அடுத்த கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே விமர்சிக்காதவர். நாங்கள் கூட்டணியில் பலமோடு இருக்கின்றோம், மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2026 தேர்தலை நோக்கி எங்கள் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மற்ற பிரச்சனைகளை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர மற்ற இயக்கங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எப்பொழுதுமே எங்கள் முதல்வர் கவலைப்பட்டதில்லை. நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருக்க வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நாடாக இருக்க வேண்டும், கல்வியில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும், அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், ஜாதி மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற இறை வழிபாடை சுதந்திரமாக நடத்துவதற்குண்டான சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு எங்கள் முதல்வர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய முதலுடைய பயணம் மேலும் 2026க்கு பிறகும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஐடிவின் சார்பில் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. 1000 ரூபாய் 30 பேர் கொடுத்துவிட்டு 1000 கோடி ரூபாயை அமுக்கிய அந்த தியாகி யார் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டியவர்கள் தான் இது குறித்து விளக்கங்கள் கேட்க வேண்டும். ஏதாவது நாட்டிலே இது போன்று அவதூறான பிரச்சாரங்களை பரப்பி அதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு கெடுமா என்று எதிர்பார்க்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான இந்த காவல்துறையை இயக்குகின்ற தீர்க்கதரிசி ஆற்றல் மிக்க அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி இருக்கின்ற வரையில் இது போன்ற அவதூறுகள், இது போன்ற பிரச்சனைகளால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படாமல் தமிழகத்தை அமைதி பூங்காவாக அழைத்து செல்வார். பேசுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாததால் இது போன்ற அவதூறிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் சேர்த்து 2026ஆம் ஆண்டு மக்கள் சரியான தகுந்த பதிலடியை தருவார்கள். அதுவும் எல்லாமும் ஊழல் புயலோ தமிழ்நாட்டில் இருக்கிறதா அவருக்கு அமித்ஷா ஒரு உத்தரப்பிரதேச நினைச்சு சொல்லியிருப்பார் அவரு.